நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளோடு சமீபகால படங்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் காஞ்சனாவோட மேக்கிங் ரொம்ப அருமையா இருந்துச்சு. படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் PR சண்முகம் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரவீன் லால்வானி ஃபினான்சியர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட் சாம் சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தை. நீங்களே பார்த்தீங்க ட்ரெய்லரை. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்தது. பட் ஒன்று ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ் ஃபார் பீங் ஹியர். ஏன்னா ஒரு ஸ்பீக்கரில் சவுண்டு வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபயர் தான். அதே மாதிரி தான் நீங்கள் தான் இந்த படத்தை பப்ளிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு மெயின் காரணம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல்சோ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கம். அண்ட் அபவுட் மீ, ஐம் பிரவீன் லால்வானி. ஐம் அ யூடியூபர் ஆல்சோ. நான் ஒரு சின்ன வீடியோ ஒரு 3 நாள் முன்னாடி போட்டேன். சாம் சாருக்கும் தெரியும். 2-3 கோடி வியூஸ் வந்துடுச்சு. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் தேட் ஆல்சோ. ஸோ இப்போது எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். வாட் இஸ் யாலி? உங்களுக்கு தெரியுமா? கை தூக்குங்க போதும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இங்கே டைனோசர் பற்றி கேளுங்க, எல்லாரும் கை தூக்குவோம். வேறு எந்த அனிமல் பற்றி கேளுங்க, எல்லாரும் கை தூக்குவோம். ஆனால் இந்த யாலி என்னாதுன்னு மட்டும் சொன்னால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது நம்ம தமிழ் கலாச்சாரம். நீங்கள் எந்த கோயிலில் போய் பாருங்கள், ஃப்ரண்ட்டு கேட்டில் பார்த்தீங்கனாலே யாலினா என்னதுன்னா, யானை பாதி புலி பாதி கலந்து செய்த ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸிஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு 5000 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்சஸும் எல்லாத்துலேயும் எழுதியிருக்காங்க, சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரமும் எங்கேயோ போயிட்டு மிஸ் ஆகிருக்கு. அதை கரெக்டாக லேண்ட் பண்ண சாமுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். யாலி ஒரு சிங்கம் அண்ட் யானை சேர்ந்த ஒரு கலவை, ஒரு அனிமல் விச் எக்ஸிஸ்டட் அண்ட் வி டோன்ட் ஈவன் நோ அபவுட் இட். நம்மளுக்கு கவலையும் இல்லை. ஏன்டா இவங்க இவ்வளோ கோயிலில் வச்சுருக்காங்கன்னு 1% கூட நம்ம ஒரு 2 நிமிஷமாவது சிந்தனை பண்ணி பார்த்ததே இல்லை. ஏன் பண்ணணும்? தேவையில்லையே. எதுக்காக பண்ணணும்? ஆனால் அதே டைனோசர் பற்றி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நான் மதுரை டெம்பிளுக்கு போகும்போது லெஃப்டில் ஒரு 100 பில்லர், ரைட்டில் ஒரு 100 பில்லர் இருந்தது. 2 சைட்லேயும் வெறும் யாலி தாங்க. ஒன்லி யாலி, பில்லரே இல்லை. அந்த பில்லர் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் யாலி தான் இருந்தது. பார்த்தீங்களா யாரும் இங்கே? நீங்கள் கோயிலில் பார்த்துருக்கீங்களா யாலி மாதிரி எதுவும் இன்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ்? எல்லா கோயில் அதான் இருக்கும். தேங்க்யூ சார். ஸோ தட் இஸ் யாலி. ஆனால் அதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரில. இந்த படத்தில் அதே மாதிரி ஃபுல் அப்பியரன்ஸ் அந்த யாலி ஏன் இருக்குது? வாட் இஸ் யாலினா, ஒரு யானை அந்த டைமில் சொல்லுவாங்க 10 times யானை விட பவர்ஃபுல்லாக இருக்குமா அண்ட் யானை சாப்பிடுமா. இட் இஸ் த பவர் ஆஃப் புலி அண்ட் யானை. அதுதான் யாலி. நான் நம்ம சீஃப் மினிஸ்டர் சார் ஸ்டாலின் சார் அவருக்கு, உதயநிதி ஸ்டாலின் சார் அவருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு தமிழ் கலாச்சாரம் எங்கேயாவது ஒரு ஸ்டாச்சு நம்ம போடணும். அதுதான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு இருக்கு சார். போதி தர்மன்னு ஒரு படம் வந்தது. அப்போ தான் நம்மளுக்கே தெரியுது, தமிழ் கலாச்சாரத்துடைய ஒரு சாமியார் அங்கே சைனாவில் பிக்கஸ்ட்டு சைனாவில் ஒரு சாமியார்னு.
அந்த படம் பார்த்து தான் தெரியுது. இப்போ ஒரு அக்ஷயகுமார் கூட ஒரு படம் பண்ணார், நம்மளுக்கே தெரியாமல் இவ்வளோ கலாச்சாரத்தில் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது, அதை மறந்துட்டோம். ஸோ நான் சொல்லுவேன் ப்ளீஸ். இன்னொன்று சோலா ஃப்ளாக், சி பிஃபோர் கிரைஸ்ட் இருக்கும்போது சோலா ஃப்ளாக் இருந்தது, அதில் கூட அவங்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கூட யாழி தான். பட் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அதை மறந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் அ ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், எப்போவுமே அந்த கோயில் போகும்போது ஏன்டா எதுக்காக என்னது வாட் இட் இஸ்ன்னு அதை பற்றி நினச்சி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சைனா கிரீஸ் சரி எல்லாமே பொய்யாவே இருக்கலாமே, இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். இதே யாழியை பற்றி சைனாவில், கிரீஸில், நீங்கள் நிறையா கண்ட்ரீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஈஜிப்டில், பாபிலோனியாவில், எல்லா இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கல்ப்சர் சேம் ஸ்கல்ப்சர் அங்கேயும் இருக்குது. ஸோ எப்படி டைனோசர் காலமாக போயிடுச்சோ அதே மாதிரி இதுவும் போயிருக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு எந்த இதுவும் இன்னும் நம்ம பார்க்கவும் இல்லை, நினச்சதும் இல்லை. கம்மிங் அபவுட் த மூவி சார், RRR படம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதில் இருக்கிற அனிமேஷன், ஹையஸ்ட் பெஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு புலி எல்லாமே பின்னாடி வரும், ஹீரோக்கு பின்னாடி புலி, இங்கே டைகர், லயன். அந்த சீன் பார்த்தாலே அடிக்கடி பார்க்கணுன்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரு சீன் பாருங்கள், ஒரு ட்ரெய்லரில் பாருங்கள், அந்த ஒரு அனிமல் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஐ மஸ்ட் சே, நான் அந்த ஒரு அனிமல் டைகர் இருக்கட்டும், லயன் இருக்கட்டும், புலி இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், ஸோ மெனி அனிமல்ஸ் ஆர் தேர் ஆல் அரவுண்ட் த மூவி. ஃபுல் மூவியில் நீங்கள் அனிமல்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஐ திங்க் யார் க்ரியேட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக புரியும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படம் RRR மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த VFX டீம் ஆல்சோ அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் லல்வானி. தேங்க்யூ. வீடியோ ஏன் 1 மில்லியன் போச்சுன்னு இப்போ தெரிஞ்சுது சார். தேங்க்யூ. 20 மில்லியன் பக்கா சார். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பரபரப்புக்கு பஞ்சமின்றி பாரபட்சம் பார்க்காமல் ஒரு கதை சொல்லியாக 1/4 நூற்றாண்டு காலம் திரையுலகில் நடிப்பில் நகரும் இயக்குனர் நடிகர் திரு வேலு பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, மேடையில் இருக்கும் கஜானா திரைப்பட தொழில்நுட்பர்கள் வல்லுநர்களே, நண்பர் சாம் அவர்களே, திருமலை அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாரும் சொன்னது தான் நானும் சொல்கிறதுக்கு இருந்தேன். இதில் ஒரு சின்ன பார்ட்டில் நான் நடிச்சிருக்கேன். சாம் எனக்கு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு கால நண்பர். இந்த சினிமாவில் இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி சந்தித்த ஒரு மனிதர், ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர், சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கார். நம்ம ஊரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெட்கமே படுறதில்லை நம்ம யாருமே. ஏன் இதை சொல்கிறேன்னா, திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உலக திரைப்படங்கள் உடைய வளர்ச்சி, உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி, அதாவது நாம் இப்போ ஒரு 100 வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுற்றிக்கிட்டு மௌனமாக பேசி, மௌனமாக வாய்ஸே இல்லாமல், அப்புறம் அதுக்கு சவுண்டை சேர்த்து, அப்புறம் அதை கலராக்கி, எவ்வளவோ இந்த 100 ஆண்டுகளில் ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்திருக்குது. அந்த கேமராவிலேருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல். அன்னைக்கு ஒரு மூவி, அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணுன்னாவே நம்ம தேட்டருக்கு தான் போனோம். அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு
ஒரு ஜனங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக அதை ஈர்த்தது. அசைகிற உருவங்கள், இன்றைக்கி அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தனும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இவ்வளோ வளர்ச்சி, ஒரு முன்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் ஃபிலிம் எடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதை பிரிண்ட்டு போடணும், சவுண்டு தனியாக எடுக்கணும், சவுண்டை மேட்ச் பண்ணணும், அப்புறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும். இன்றைக்கி நம்முடைய செல்ஃபோன்லேயே பேசி ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி சினிமாவில் அதே மாதிரி நிறைய சிஜியிலேருந்து இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம். இவ்வளவு வளர்ச்சியையும் நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளும் கலந்துருக்கு. இதில் ஒரு விஷயம், ஒன்று சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இந்த கண்டுபிடிப்பில் நாம் எங்கேயுமே உள்ள போல, வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை நாம் ஏதோ செய்கிறது அறகுறையாக செய்ய வேண்டியது. அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது. இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம் நம்மளும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான். அதிகமான சினிமாக்களை உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்குது. ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழில், நீங்கள் சொல்கிறார் மலையாளத்தில் நல்லா இருக்குது, தெலுங்கில் நல்லா இருக்குது, கன்னடத்தில் நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்து கொண்டிருக்கிற நாம் ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாமல் இருக்கணும்? சினிமாவே இங்கே 2 விதமாக பிரிஞ்சிச்சு. ஒன்று பெரிய கார்ப்பரேட்கள், அவர்கள் வந்து இப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே அவன் வந்து வேறு மாதிரி, அவன் 200, 500, 1000 கோடி. அடுத்தது நாம் இப்படி ஒரு சிறிய முதலீடுன்னா ஒரு 10 கோடி 20 கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான். அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்போ நம்முடைய கட்டமைப்புகளை நாம் வந்து ரொம்ப பலமாக உருவாக்க வேண்டியது இருக்குது. நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, திருமலை இருக்கிறார் முக்கியமான ஆள். அப்போ இந்த அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்குது. அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்கிறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா, இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டமடைந்திருக்கிறார்கள், இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் வந்து தொடர்ந்து நட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, எங்கே நாம் விடுறோம், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊரில் யாருமே இல்லை. கேரளாவில் அது இருக்குது. கேரளாவில் இருக்குது அப்படின்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 1960களிலிருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்போவே தொடங்கிடுச்சு. எம்டி வாசுதேவன் நாயர் மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்கே ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான். அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும். எப்போவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும், அங்கே யார் தலைவனாக வரணும் அப்படிங்கிறத போட்டியும், அவன் தலைவனாக வந்துட்டான்னா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இங்கே இருக்குது. அடுத்தடுத்து டெக்னீஷியன்களை நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா நடிக்கவே தெரியாத நடிகனே, கதாநாயகர்களுக்கே 90% பேருக்கு நடிக்க தெரியாது. வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமாக வரமாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு சுத்தமாக வந்து எந்த ஆக்டர்ஸே கிடையாது. ஹீரோங்க எப்படின்னா சைடு ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நடிச்சு பாருங்கள். கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஆக்டர்ஸ், அதை கூட நாம் உருவாக்க ரொம்ப தவறிட்டோம். இந்த மேடையில் ஏன் நான் இதை பேசுகிறேன்னா, எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் பேசுகிறேன்.
அதனால் இப்படிப்பட்ட சினிமாக்கள் வந்து நீங்கள் இப்போ நம்ம சாமை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பார். எப்படின்னா ஒரு படம், அதாவது அவர் சினிமாவை ரசித்ததனால், இங்கே இருக்கிற கருத்தை, அதாவது இங்கே இருக்கிற போராட்டங்களை அவர் வந்து ஆதரித்ததனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு. அப்போ கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்வதை இயக்குனர்களால் எடுக்க முடியவில்லை, இல்லைன்னா அதை வந்து தவறாக எடுத்துடுறான். அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சுருக்காரு. அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்லணும் அதை பண்ணியிருக்காரு. அப்புறம்தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீருவேன், இப்படி நானே இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேண்டசியில் ரொம்ப இன்வால்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமாக, அதாவது நான் வந்து ஒரு 50% திரைப்படத்தை பார்த்துருக்கேன். இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் வந்து ஆடியன்ஸுக்கு தரணுன்னு ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர் வந்து நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சித்திருக்கார். அந்த முயற்சி பெருமளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட திரைப்படங்களை நாம் வரவேற்று இப்போ சாம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார். அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். டி.ஆர். ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேசும் அறிவியல் என்று இந்த படத்திற்காக விஎஃப்எக்ஸ் பங்கு மிக முக்கியம். அடர்ந்த காடு, மலை, அருவியின் அழகினை விஎஃப்எக்ஸ் மூலம் அழகாக்கியவர். பிரம்மாண்டமாக இந்த படத்தை காட்டிய ஜெய் பிரகாஷ் விஎஃப்எக்ஸ் டைரக்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது கஜானான்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இது ஃபஸ்ட்டு வந்து வீரப்பனின் கஜானா. அங்கே தான் எங்களோட பயணம் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைகரில் தான் ஆரம்பித்தோம். டைகரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து நான் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணி யானை இருந்தால் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னார். யானையா, சரி ஓகே அதையும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேமில் கொஞ்சம் பிரச்சனை வந்தனால அப்புறம் நேம் மாறினோடனே கஜானான்னு மாறிச்சு. அப்புறம் கஜானாக்கு ஏற்ற மாதிரி கதை இந்த எல்லாமே மாறினோடனே திடீர்னு ஒரு நாள் தம்பி இந்த பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. பாம்பா, சரி நான் ஆட் பண்ணுறேன்னா சொல்லி பாம்பு வந்தது. சரி ஓகே அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்து சரி திடீர்னு அப்புறம் எல்லாம் ஓகே அப்படி எடிட்லாம் பார்த்துட்டு இதை புதுசாக பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு 2-3 மாதம் ஹோல்டு வச்சோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் யாழி பற்றி நீ எதை கேள்விப்பட்டிருக்கியா, யாழி பற்றி என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். பண்ணலாண்ணா, பட் ஆனால் பட்ஜெட்டிங் ஒன்று இருக்குது, இன்னும் டைமிங் ஒன்று இருக்குண்ணா, நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம். பரவாயில்லப்பா, ஃபஸ்ட் டைம் நம்ம காட்ட போகிறோம், அதனால் வந்து நம்ம இறங்கி பண்ணிட்டு பார்த்துருவோமே அப்படின்னோம். பட் ஒரு பயத்தில் தான் இறங்கணும். இது நல்லா, ஏன்னா இது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யாழி எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மித்தாலஜி கேரக்டராக நம்ம வந்து தமிழ் கோயில்களும் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருக்கோம். அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து நீட்டாக எந்த விதத்துலேயும் குறை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணோம். அதோட மூமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து தேடி எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம அது யூஸ் பண்ண முடியுமோன்னு சொல்லி அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மாற்றி அப்புறம் எங்கே போகலான்னு சொல்லி லொக்கேஷன் அதோட பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 மாதம் அலைஞ்சோம். அப்படி இப்படின்னு போட்டு அப்புறமேல எல்லாம் ஒரு எண்டில் வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான். பட்ஜெட்டில் நின்று பார்த்துருக்கு அப்புறமேட்டு கொடுக்குறப்ப அப்புறம் திரும்பி இவர் மூஞ்ச நான் பார்க்குறது, என் மூஞ்ச அவர் பார்க்குறது. பட் ஆனால் இருந்தாலும் அவரோட வில் பவர் தான் அது. இல்லைடா தம்பி, இந்த கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம், கண்டிப்பாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணிடணும் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு டைரக்டருக்கு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இது நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம் எல்லாம் ஓகே, பட் அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா
பெரிய டீமே இருக்காங்க, நல்லா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஐடியா இருக்குது. ஓகேங்களா? பட் அதையும் தாண்டி நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா தப்பாக காட்டிடக்கூடாது, இல்லை இது என்ன ஒரு மாதிரி எல்லோரும் கலாய்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா மாற்றணும். அதுக்கே ஒரு 2-3 மாதம் ரொம்ப டைம் எடுத்தோம். அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி தான் ஒரு அவுட்புட்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதை தாண்டி படத்தில் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா சீன்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரைலரில் எல்லோரும் காட்ட முடியாத சுச்சுவேஷனுக்குனால படத்தில் இதோட இன்னும் நிறையா அனிமல்ஸ் இருக்குது, படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை இதுதான் உண்மை. அப்புறம் இன்னும் சொல்லட்டுமாண்ணா? ஓகே ஓகேண்ணா. அதே மாதிரி நிறைகள் இருந்தால் மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க, குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள். அது திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இதோட நல்லபடியாக உங்கள்கிட்ட ஒரு படைப்பை உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுவோம் நம்புகிறோம். எங்கள் முயற்சிக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. மஞ்சள் விழுங்கும் நிலாமுகம் இவருடையது. சமீபகால திரைப்படங்களிலெல்லாம் தன் நடிப்பால் ரசிகர்களின் மனதில் துளிர்விடும் நம்பிக்கை நட்சத்திரம் வாடா மல்லியாக இங்கு வந்திருக்கும் சாந்தினி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா மந்த்லி பேசிஸில் உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வருஷம் நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க. ஆனால் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் எனக்கு. தேங்க்யூ சார், சாம் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார் அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடச்சிச்சு, பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில், பட் நைஸ் டு மீட் ஹர் ஹியர். ஸோ என்னோடய படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ கிவ் அஸ் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்டர் பியான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தை பெருமளவு உலகெங்கும் வெளியிடவுள்ள டி கிரியேஷன்ஸ் திருமலை அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற மீடியா, ஆன்லைன் மீடியா, பத்திரிகை, தொடர்ந்து சினிமாவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம். சினிமாவில் நம்ம இருக்கிறதே வந்து கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரம். வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து 24 மணி நேரமும் நம் சினிமாவை பற்றி யோசித்து கொள்வது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் சினிமா என்கின்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமானா அதை விட்டுட்டு நம்ம என்ன நினச்சாலும் வெளியில் போக முடியாது. அப்படி தான் அந்த சினிமா நம்மளை உருவாக்கி வச்சுருக்கு. நம்ம இல்லையானாலும் சினிமா இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்படுற எவ்வளவோ வர்க்கத்துக்கு மத்தியில் நானும் ஒரு ஆள். கஜானா திரைப்படத்தை வாழ்த்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில்
ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து உட்காந்துட்டீங்களோ மீடியாவை, அதுபோல் 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ். இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு. நான் ஒரு 4-5 வருஷமாக இவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்ட் விடுவேன், என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்கன்னு அப்படிங்கும்போது அவன் ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்கள். ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் 3-4 ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிற 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் 3 மாதத்துலேயே டைரக்டர் ஆக்டர்னு ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர். இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸு தம்பி ஜெய். என்னப்பா பண்ணுற, நானும் நிறைய டைரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன், டைரக்ஷன் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்ன தான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்திருக்கக்கூடிய புட்டேஜோடு சேர்த்து அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லலை, குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் 10 கோடி செலவு பண்ணால் கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது. அந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம்னு. இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து ஒரு 25 கோடி அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க. 5 கோடி இல்லை 10 கோடி செலவு பண்ணாலும் இந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்த் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நடக்கலதுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன ஷார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு. அவ்வளவுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பை இந்த 3-4 ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்திருந்தால் அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருந்திருப்பார். கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும். ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க 2 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் படம் பார்த்த உடனே அவ்வளோக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். சாரி, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்புல. சாதாரண ஒர்க்கு கிடையாது. நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல. நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன். அதே போல் முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார், தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும், எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இதை பண்ணும் பிரதர், அதை பண்ணும் பிரதர், சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க, காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னுவேன். அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு. இந்த உலக சினிமாவாக உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும். அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா, இவங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன்னா, நான் ஒரு டைரக்டராக இருந்தனால தெரியும். நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு அது எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கிம் சந்த் சார் அவர்களை நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை. ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை, ஒரு எங்கே போடுறன்னு ஒன்று இருக்கும், அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும். படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி இன்றைக்கி நினச்சா கூட 1 கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது. நம்ம அவ்வளவுக்கு இந்த படத்தில் இருக்குது. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும். அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார். அதே போல் எங்களுடைய பல படத்திற்கு, இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸருங்கள்ல எல்லா படத்துலேயும் சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வரணும், ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும், படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துலேயும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோக்கு அவர் வந்து
இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார், இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு. அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்குறது வேறு, ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன், அவர் பயங்கரமான ஜானியால். அவர் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார். நான்லாம் பார்த்து வந்து ஷாக் ஆகினேன்னா இப்படி பேசுகிறாரு, ஒரு பெரிய நடிகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. அந்த 2 கோடி சொல்கிறதெல்லாம் உண்மை. நிறைய வீடியோவை அவர் போட்டிருக்காரு. அவரெல்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர். ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொக்கிஷம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல் ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க? இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாக்கும். இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும். இந்த சிவன் சாங் விட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்குது. ஏன்னா கதையே சிவனில் ஆரம்பிக்குது. கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிகார்டிங்கில் மிரட்டலாக இருக்கும் படம். நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டைரக்டருக்கு தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெரிய படங்கள். சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன 4-5 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படம் கிடையாது இது. ஒரு எல்லாரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில் சார் சின்ன படம் சார், தேட்டர் கிடைக்காது சார்ன்றாங்க. இப்படி தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும். அவ்வளோக்கு அந்த படத்தில் இருப்பாங்க. சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன்னு. அந்த ஃபைட்டு எடுக்கும்போது நான் இருந்தேன். மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது இவர் மேலே பெரிய மாஸ்டர். அந்த படம் விஷுவலில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளோக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர், டிசைனர் இருக்கார். வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன். நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோவத்தில் சொன்னேன், என்னப்பா நீ டிசைனே அனுப்ப மாட்டேன்னு. அந்த கதைக்கான ஒரு டிசைனை ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது அதில் ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது. சாதாரண படம் போல் தோணும், அப்படி கிடையாது. இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த மலையில் ஓட விட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு ஓடினான். அன்றைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது. அங்கங்கே நின்று பார்த்தோம். நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அசோக் செல்வம் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார். ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ 1 கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு மூச்சாக போட்டிருக்காரு. அந்த ஃபைட்லாம் நீங்கள் வந்து இந்த ஹீரோவை தவிர வேறு ஹீரோ வச்சு எடுத்திங்கன்னா 25 நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு. ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்கை கூட. தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது. அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கணக்கா விஜய் சாரோ இல்லை வேறு மிடில் இருக்கட்டும் விட்டுங்க எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 நாள் அந்த ஹீரோ 1 ஹவர் நடிச்சுட்டு கேரவனு போயிடுவாங்க. கேரவனு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரமும் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அங்கே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ. இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும். ஹீரோ இல்லை, ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது. இப்படி மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்தது தான் இன்றைக்கி ராமநாதன் சார். எல்லா படமும் இட்டு, எல்லா படங்களும் இட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது. ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸ்தருக்கும் திரையரங்க உரிமையாளருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்கள் எதையெல்லாம் மாபெரும் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாளில் ரிசல்ட்டு காணாமல் போகுது. எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ, நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும், நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி டேட்டே கொடுக்காத 3வது ஒரு படம் வந்தது, 70 சென்டர் தான். அந்த படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டு. அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 தேட்டர் ஆகும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படத்தில் பெரிய படம் கஜானா தான். 100 தேட்டர் கிடைக்குனாங்க. நான் கேட்காமே 200 தேட்டர் வரும்.
காரணம், ஒரு வெற்றி எது டிசைட் பண்ணுறதுனா பெருசு சில கண்டென்ட்டு தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் பார்க்குற சாதாரண மிருகமாக இருக்கும். ஒட்டுமொத்த மிருகம் சேர்ந்தது தான் டைரக்டர் பிரபுதி ஷாமுவேல். ஒரிஜினல் மிருகம். அவருக்கு உள்ளுக்குள்ளுக்கு அந்த கோவத்தை, சினிமா மேலே இருக்க கோவத்தை அவர் எடுத்திருக்காரு. அதான் உண்மை. எல்லாருக்குள்ளே ஒரு இருக்குல்ல, ஒரு படம் பண்ணணும், சாதாரண டைரக்டர் ஆகும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், விடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், டெக்னீஷியன் நம்ம ரைட்டர் இருக்கார், ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் வந்து கடுமையாக எழுதி, அவர் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணுவார். அப்படி ஒரு சிறந்தார். அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்கில் வந்து அந்த சேசிங்கில் ஓடி இருப்பார். இந்த மலையில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவார் சந்திரநாயரோட. அந்த சந்திராயன் வந்து ஒரு 12 நிமிஷம் படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளவுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் இல்லையானா அந்த பெரிய படமாக அதை ஆக்கிய மாட்டீங்க. பெரிய நடிகர் அது உள்ளே போட்டுட்டீங்கன்னா இது சின்ன படமாயிடும். இப்படி பிரம்மாண்டத்தை எடுக்கவே முடியாது. அவங்கள வச்சு 150 நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங். அப்படி ராஜேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம். ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது என்னங்க இது ஒரு சாதாரண படம் நினச்சேன், ஒரு 25 கோடி படம் கணக்காக இருக்குன்னு. மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறோம். நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல் வருஷத்துக்கு மாதத்துக்கு 3 ஒரு படம்னா கூட 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேசிட்டு போனார் பாருங்கள். அவருடைய வலியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, வேறு ஹீரோன்னா அந்த படத்தை 50 கோடின்னு சொன்னால் நம்புவாங்க. அவ்வளோ அளவுக்கு விஎஃப்எக்ஸ். படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் தான் கதை. அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழில் எடுக்க முடியாது. ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. சிறு பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள், அனிமேஷன் பண்ணுறவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது போல் ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம், சாதாரணமாக எடுக்கலாம். அப்படி தமிழ்லையும் இருக்கிறாங்கன்றது தான். இது போல் சிறிய படங்கள் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்ஸ் உட்பட, நடிகர்கள் உட்பட, இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் 9th வந்து படம் வெளியே வரப்போகுது. பிரம்மாண்டமாக தேட்டரு நம்ம நினைக்கலன்னா கூட கிடைக்கும். அன்றைக்கி இன்னும் 2-3 சின்ன படங்கள் வருது. அதை விட இது பெரிய படமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். இது ஒரு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய ப்ரெஸ் அனைவருக்குடைய கடமை. இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டி கிரியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ற மிருகத்தை வைத்து மிக பிரம்மாண்டமாக தயாரித்த கஜானா படத்திற்கு துணை நின்ற இணை தயாரிப்பாளர் டிக்கும் சிந்த் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட குட் ஈவினிங். மீடியா பர்சன்ஸ் ஆல் சிட்டிங் ஹியர், ஃபார் ஆல் ஆஃப் தெம் மை குட் விஷஸ் and good evening to all. I wish a great success for Gajana, and it's all in the hands of media to put it in front of the public how it comes. Thank you. குதிரை சுந்தர பாண்டியன் ரம்மி என்று தன் நடிப்பில் அடையாளப்படுத்தியவர். ஒரு சிலந்தி வலை கட்ட முயன்று பலமுறை தவறிய பின்னும் மீண்டும் எழுந்து வந்து திரும்பவும் வலை கட்டும் முயற்சியில் ஈடுபடும். இறுதியில் தனக்கான வலையை தானே கட்டிக்கொண்டு பின்னி முடித்து அதன் நடுவே ஆசுவாசப்படுத்தி கொண்டு அதன் மேல் அமரும். இனிகோ தனக்கான வலையை தானே பின்னிக்கொண்டு அமர காத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இனிகோ பிரபாகர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகிறது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாமன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்னால் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்கள நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாமண்ணன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டார்.
ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உண்மையாக வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். ஆமாம், இல்லை, இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால் சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி இன்றைய நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மீடியிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்கிது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்றைக்கி வரல. அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பார். அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூட நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு தான் சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமாக எப்போ கேட்டாலும் ஆனால் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டு மொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினார். உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமாக குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமாக இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை ரொம்ப ஸ்பீடாக நகருது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேறு இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பற்றிக்கும். வேறு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.